3 ஃபேஸ் ரோட் ருசி எப்படி லைன் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக டிபி பாக்ஸ் வாங்கும் போதே வந்து ரோட் ருசிக்கு எல்லா லூப்பிங்கும் பண்ணி தான் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஒயர் இருக்கும். அந்த 6 ஒயரில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஒயர் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கொடுக்கணும், 3 ஒயர் அவுட்புட்டில் கொடுக்கணும். அதில் எந்த ஒயரை வந்து இன்புட்டில் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 3 ரோட் ருசி இருக்கும். அந்த 3 ரோட் ருசிலையும் இப்போ ரெட் கலர் ஒயர்னா அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா 3 ரோட் ருசிலுமே லூப்பிங் ஆகி வந்திருக்கும். அதுதான் நம்ம வந்து இன்புட்டில் கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸுக்குமே லூப்பிங் ஆகி தான் வந்திருக்கும். RYBன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்புட்டில் கொடுக்கணும். அவுட்புட்டில் எது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ரு சுவிட்சிலேயே லூப்பி ஆகாமல் ஒரு லைன் இருக்கும்ல. இப்போ ரெட் கலர்னா ரெட் கலர் ஒயர் இருக்கும், எல்லோனா எல்லோ இருக்கும், ப்ளூனா ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒயர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட்ல பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆகி வந்த ஒயரை வந்து இன்புட்ல கொடுக்கணும். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆகாமல் ரோட் ருசியில் ஒருத்த சிங்கிள் ஒயர் மட்டும் வந்திருக்கும். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல கொடுக்கணும். நீங்கள் லூப்பிங் ஆகி வந்திருக்கிறத வந்து இன்புட்ல கொடுத்தாதான் ஒரு ஃபேஸ் இல்லாட்டா இன்னொரு ஃபேஸை வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது இது ஒரு ஃபேஸ் இல்லாட்டா இன்னொரு ஃபேஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரோட் ருசி யூஸ் பண்ணுறோம். அதனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். லூப்பிங் ஆகி வந்திருக்கிறத வந்து இன்புட்ல கொடுங்க, அவ்வளோதான். இந்த ரோட் ருசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லைன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ரோட் ருசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஒயர் இருக்கும். அந்த 6 ஒயரில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஒயர் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, 3 ஒயர் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. அது எது இன்புட்டு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் பாருங்கள் எல்லா ரோட் ருசிலுமே லூப்பிங் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் பாருங்கள் எல்லா ரோட் ருசிலுமே லூப்பிங் ஆகி வந்திருக்கு. அதேமாதிரி எல்லோ கலர் ஒயர் பாருங்கள் அதுவுமே எல்லாமே வந்து 3 ரோட் ருசிலுமே லூப்பிங் ஆகி வந்திருக்கு. அப்போ இதுதான் இன்புட். அப்போ நம்ம அவுட்புட் நம்ம எது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரோட் சுவிட்சில் எதுவுமே லூப்பிங் ஆகாமல் வந்து ஒரு ரோட் சுவிட்சில் ஒரு அவுட்புட் தான் இருக்கும். இந்த நீல கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா அவுட்புட், இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா அவுட்புட், ரெட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட். இப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எல்லா ரோட் ருசிலுமே வந்து லூப்பிங் ஆகி வந்திருக்கிறது இன்புட்டில் கொடுக்கணும். அது எங்கே கொண்டு கொடுக்கணும் இன்புட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு MCBயோ இல்லைன்னா RCBயோ போட்டிருப்போம். நீங்கள் RCBயோ இல்லைன்னா வந்து MCBயோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ரோட் ருசிக்கு அதில் இருந்தால் நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் இல்லாட்ட இன்னொரு ஃபேஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்கும். மீதி பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும். RYBன்னு சொல்லிட்டு 3 ரோட் ருசிலும் தனித்தனியாக இருந்த ஒயர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 10 சர்க்யூட் இருக்குன்னா அந்த 10 சர்க்யூட்டை 3 நம்ம பிரித்து நம்ம வந்து MCB போட்டிருப்போம். அந்த MCB பார்த்தீங்கன்னா 3 MCBக்குமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து RYBன்னு சொல்லிட்டு 3 பிரித்து கொடுத்துக்க வேண்டியதான். அதில் அதாவது ரோட் ருசிலேருந்து அவுட்புட்டை வந்து நம்ம வந்து 3 MCBக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்க வேண்டியதான். பார்த்தா தெரியும். இந்த ரோட் ருசியில் உள்ள இன்புட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசோலேட்டரில் கொடுத்துருக்கோம். ரோட் ருசியில் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 3 MCB செட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ருசி பக்கத்திலே வந்து RYBன்னு சொல்லிட்டு 3 இண்டிகேட்டர் இருக்கும். அந்த இண்டிகேட்டர்களை வந்து நியூட்ரல் வந்து நம்ம வந்து நியூட்ரல் பாரில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ் ஆல்ரெடி வந்து ரோட் ருசிலே கனெக்ட் பண்ணி